ஹாய், குட் ஈவினிங். ஈவினிங் 3 o'clockல இருந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேக்யார்டில் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறமா நைட்டுக்கு நான் எங்களோட டின்னர் ரொட்டீன் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்டன் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சீடெல்லாம் போட்டிருந்தேன். அது வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், உங்ககிட்ட காட்டுறேன். அது வளரக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. சீடெல்லாம் ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு. நம்ம இந்தியாவாக இருந்தால் உடனே வெயில் அடிக்கும், ஈஸியாக க்ரோ ஆகிடும். இங்கே வந்து வெயில் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் விதை போட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் முளைச்சிச்சு. ஸோ வந்து அந்த செடியெல்லாம் எவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. என்னென்ன செடி வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி. இதுதான் வந்து நிறைய க்ரோ ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா போட்ட எல்லாமே முளைச்சிருக்குன்னு வைங்களேன். ஏதோ ஒரே ஒரு விதை மட்டும்தான் முளைக்கல, மற்றபடி சூப்பராக முளைச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இது வந்து சில்லி போட்டேன் பார்த்தீங்களா, அது இப்போ தான் முளைச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது எப்போ வளர்ந்து நட்டு வைக்கிறதுன்னு தான் தெரியல எனக்கு. இது வந்து அடியில் போட்டேன் போல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வளரவே இல்லை. உள்ளவே என்னடா முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொட்டி பார்த்தப்ப உள்ளே வந்து முளைச்சி இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து மேலால் எடுத்து போடவும் இந்த தூரம் க்ரோ ஆகிருக்கு. இது வந்து டொமேட்டோ பிளான்ட்டு. இது வந்து இப்போ தான் இருக்குன்னு கொஞ்ச நாள் ஆகணும் இதெல்லாம் நடுறதுக்கு. இது வந்து அந்த சாமந்தி பூ போட்டேன் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி க்ரோ ஆகிருக்கு. இதுவும் வந்து வெண்டைக்காய் செடி தான். இதுவும் மிளகா. இது பாருங்க, இது வந்து குக்கும்பர் பிளான்ட். இதெல்லாம் முளைக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. செடியெலாம் அழுகி போச்சானு தெரியல, கொஞ்சம் மட்டும்தான் க்ரோ ஆகிருக்கு. பீன்ஸ் மட்டும் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. இதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நடணும். இன்னும் வந்து கார்டனை வந்து நான் ஒன்றுமே பண்ணலை. இந்த வருஷம் கொஞ்சம் மட்டும்தான் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ வந்து பீன்ஸ் செடி வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். இதுவும் வந்து என்னது தக்காளி தான். ஸோ வந்து என்னோட பிளான்ட்லாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பராகவே வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட் இயர் போட்டிருக்கேன், செம்மையாகவே வந்திருக்கு. இன்டோர் பிளான்ட்டு 2 வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பாட் வாங்கிறதுக்காண்டி டாலர் ட்ரீ வந்திருக்கேன். இங்கே தான் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பாட் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே $1.50 தான். கார்டன் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். அந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே, சீப்பாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ஒரே விலையில் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பொருள் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இதில் 2 எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பாட்டு கூட இருக்குது. பூச்செடியில் அதில் வச்சுக்கலாம். கார்டன் ஷவர்லாம் பழைய வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். இதுவும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மண்ணை கொத்துவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸு, ஸ்ப்ரே பாட்டிலு, இது வந்து சோலார் லைட்டு, இதெல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பேர்டுக்கு ஃபீட் பண்ணுவோம்ல, அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ண தெரியல. ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுக்கலாம். மஹி ஹேர் பேண்டை அடிக்கடி தொலைச்சிட்டு வந்துடுறா. அதனால அவளுக்காண்டி ஒரு ஹேர் பேண்டும் சிக்கிறதுக்கு சீப்பும் ஒன்று எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த இந்த 2 பிளான்ட்டையுமே வந்து பாட்டில் மாற்றணும்னு நினச்சேன். ஸோ இப்போ தான் வந்து அந்த பாட்டு வாங்கிட்டு வந்ததுனால ஸோ இனி தான் மாற்ற போகிறேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த பாட்டு வந்து இங்கே இருக்குது. 2மே ஒரே கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பாட்டில் வச்சாதான் அந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிட்டு வந்ததுலேருந்து அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் மண் கொட்டி இதில் மாற்ற போகிறேன். மண் நல்லா இறுகிடுச்சு. நான் ஓப்பன்லேயே வச்சுட்டேன் அன்றைக்கி சீட்லிங் பண்ணிவிட்டு. தண்ணி ஊற்றினா சரியாயிடும். இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இதை உள்ளே போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் நான் ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து உள்ளே வைக்க போகிறேன். பாதி அளவுக்கு தான் மண் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே ஈரமாக தான் இருக்குது. அப்படியே கொட்டினா வந்துடும் நினைக்கிறேன். ஓ, இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது போல இருக்குது. நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். இங்கே ஒரு இது இருக்குது. ஜஸ்ட் இது பண்ண வந்துடும். பயங்கரமாக வேரெல்லாம் வந்திருக்கு பாருங்க. வெளியிலேயே வேர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ வச்சுட்டு இதில் ஃபுல்லாக வந்து மண் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஈஸி தான். மண்ணை கொட்டி அப்படியே தூக்கி உள்ளே வைக்கிறது தான். இப்போ பார்க்குறக்க பிளான்ட் வந்து இன்னும் பெருசாக தெரியுது அந்த பாட்டில் இருக்கிறத விட. ஸோ இப்போ வந்து இதையும் அதே மாதிரி மாற்றிடலாம். 3/4 பக்கெட் அளவுக்கு மண் போட்டிருக்கேன். இப்படியே நான் காப்பி தூள் போட்டது வந்து இதுக்கு ஒத்துக்கலை போல இருக்குது. இங்கேருந்து ஒரு லீஃப் வந்து அழுகிடுச்சு. அதனால இனிமேல் காஃபி தூள் வந்து போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா ஜஸ்ட்டு புல் பண்ணால் வந்துடும். ஸோ ஈஸியாக வந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் அடியில் போடணும்னு நினைக்கிறேன். மண்ணை தோண்டிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக மண் போட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் மட்டும் கேப் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ இதை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அதனால் அடியில் வந்து நான் ஹோல் போடவே இல்லை, ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. வாங்கினதுக்கு கொஞ்சமாக வளர்ந்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கலாம். கடையில் வாங்கின மின்ட்டை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி குட்டி இதில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக மண்ணில் வச்சு பார்த்தேன், வளரவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி மண்ணில் வச்சலான்னு இருக்கேன். அப்போ வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்ட்டுன்னு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி வளர போகுதுன்னு. ஹாலில் விண்டோ கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே தான் இந்த 2 பிளான்ட்டையும் வைக்கிறேன். ஏன்னா சன் வந்து கண்டிப்பாக பிளான்ட்ஸ்க்கு வந்து தேவை. அதுவும் இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்குன்னே இருக்கிற இடம் மாதிரியே தெரிஞ்சுது. வேறு எங்கே வச்சாலும் சன்லைட் வந்து கிடைக்காது. 2 பிளான்ட்டுக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். ஸ்ப்ரேயர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ கடைக்கு போகிறப்ப அது ஒன்று வாங்கி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆலோவேராக்கு வந்து தண்ணியே ரொம்ப தேவைப்படாது, லைட்டாக இருந்தால் போதும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வெளியிலேயே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சன்லைட் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு சூப்பராக க்ரோ ஆகும். ஸோ எங்கள் கார்டன் இந்த பேக்யார்டில் இருக்க புல்லெல்லாம் என் ஹஸ்பண்ட் வெட்டினாங்க. ஆனால் என்னன்னா அவங்க அந்த வெட்டின புல்லை பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டுட்டாங்க அப்படியே. ஸோ இதெல்லாம் வந்து அள்ளணும், இல்லைன்னா என்ன ஆகுமாமா, அந்த காஞ்ச புல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே தங்கிட்டு அங்கே வந்து புல் வளராமல் போயிடுமாம்மா. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அங்கே கிடக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் போல் இருக்கே. புல் எப்படி வளர்க்கணும்னு தெரியல, விதை போடணும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இப்போ வந்து இதை நான் கூட்ட போகிறேன் எல்லாத்தையும். அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் அவுட் சைடு எங்களுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. ஸ்னோ கூட நாங்கள் தள்ள தேவையில்லை. அப்பார்ட்மெண்ட் ஓனரே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. வீடு வாங்கிட்டா போதும், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கணும். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது புல் வெட்டணும். அதுக்கப்புறமா இன்னும் ஸ்னோ வந்துச்சுன்னா ஸ்னோவை வந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலை எல்லாமே இருக்குது. புல்லை வந்து வீக்லி ஒன்ஸாவது வெட்டுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற வீட்டில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கும் சேர்த்து புல் வெட்டி விட்டுருவாங்க. நாங்கள் வந்து இந்த பேக்யார்டில் இருக்கிற புல், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே ரைட் சைடில் இருக்கிற புல் மட்டும் வெட்டினா போதும்.
நீங்கள் அன்னைக்கே அள்ளி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்காது. மழை பெய்யலாம் பிரச்சனை கிடையாது. மழை பெய்யும். என்னது? மழை பெஞ்சிச்சுனா தான் பிரச்சனை. மழை பெஞ்சிச்சுனா தான் இப்போ புல்லெல்லாம் கீழே போய் கஷ்டமாக போயிடும். ஆக்சுவலாக அன்னைக்கே நான் அள்ளி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து புல்லெல்லாம் அள்ளிடணும். போட்டு வேண்டியது. நெக்ஸ்ட் டைம் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்களா? ஆமாம். நாளைக்கு உரத்தை போட்டுருக்கோம் காலையில். உரம் போட்டிங்கன்னா தண்ணி விடணும்ல. மழை பெய்ய போகுது நாளைக்கு. ஐயா மறுபடியும் மழையா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா லைட்டாக தான் போட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் அங்கங்கே குமிச்சு வச்சுருக்குறோம். ஏன்னா அதை அள்ளவே முடியல, ஒரே இடத்துல குமிக்க முடியாது. ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அள்ளணும். இதை இதுக்குன்னே தனி பேக்கில் போடணும். இந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயும் கொஞ்சம் பிளான்ட்லாம் நட்டு விடலான்னு இருக்கேன். அந்த வெள்ளரி செடியெலாம் இங்கே நட்டு வைக்கலாம், வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து களை தான் நினைக்கிறேன். ஈஸியாக வந்துருச்சு இந்த செடி தான். இந்த இடத்துல களை செடி வந்து நிறைய இருக்குது. அதை வந்து பிடுங்கி க்ளீன் பண்ணாதான் ஏதாவது நம்ம செடி வைக்க முடியும். எங்கள் ஊரில் தோட்டம் இருக்குது. ஒரு நாள் கூட நாங்கள் போய் வேலை செஞ்சதே இல்லை. சும்மா பார்த்துட்டு தான் வருவோம். இங்கே வந்து எல்லா வேலையும் நம்மளாவே செய்யணும். அங்கேனா ஆள் விட்டால் செஞ்சுடுவாங்க. இங்கே வந்து நம்ம ஆள் விட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா எப்படியும் ஒரு $300 கேட்பாங்க. அதனால மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே வந்து வீட்டு ஓனர் தான் பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா களையெல்லாம் மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனால் நாங்கள் இங்கே தான் வந்து அந்த பிளான்ட்லாம் நடலான்ட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை ஃபுல்லாக எடுத்தோம்னா இதாகிடும். வேணுமா ஹோல் மட்டும் அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலான்ட்டு இருக்கும். பேக்யார்டு க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது. அதை நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்போ நான் டின்னர் வந்து செய்ய போகிறேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் தோசையும் இறால் தொக்கும் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் டின்னர் ரொட்டீன் வேறு வேறு தான் இருக்கும். மோஸ்ட்லி டிஃபன் ஐட்டம் தான் செய்வோம். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பிரியாணி இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் பிரியாணி பிரியர்கள். காஸ்கோலேருந்து எக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வெளியிலே வச்சுட்டேன். இங்கே ஃப்ரிட்ஜில் தான் எக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க. அதிலே வந்து எழுதியிருப்பாங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்ட்டுன்னு. இங்கே தான் எக்கு வந்து பல வகையில் கிடைக்கும். நாங்கள் வந்து ஒயிட் எக் தான் வாங்குவோம். ஏன்னா நியூட்ரிஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால தான். நான் இறால் தொக்கு செஞ்சே ரொம்ப நாள் இருக்கும், வாங்குறதே இல்லை. அப்படி வாங்கினா கூட நாங்கள் பிரியாணி தான் செய்வோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பிரியாணி செஞ்சுடுவேன். எங்கள் எல்லாருக்குமே பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, டெய்லி அதே செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இறால் தொக்குக்கு வந்து செய்ய போகிறேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேன். இதை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம். எல்லோ ஆனியனை விட ரெட் ஆனியன் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு $5 சீப்பாக இருக்கும். அது இதை விட ஒரு $5 அதிகமாக இருக்கும். நாங்கள் 10 LB பேக்கு தான் வாங்குவோம். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிப்பேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோம்னா க்ரீன் கலரில் மாறிடுது. நான் ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரீசரில் கூட வச்சுருப்பேன். ஆனால் இப்போ அப்படிலாம் செய்யறதில்ல. சரி, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் நான்ஸ்டிக் பேன் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஜீரகம் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம்.
வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஃப்ரீசர்லேருந்து இறாலை வந்து எடுத்திருக்கேன். இது குக்குடு இறால் தான். இதை வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். ஃப்ரோசன் அப்படிங்கிறனால கட் பண்ணி தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப வச்சோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கருகிடும். அது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். பாக்கெட்டில் இருக்கிறப்ப இறால் பார்த்தோம்னா நல்லா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிடும். இது எல்லாமே ஒரு ஆள் சாப்பிடணுன்னா கூட சாப்பிடலாம். ஸோ கொஞ்சோண்டு தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப எல்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும்தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இறாலை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் சோடியம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். தண்ணியில் ஊற்றி கழுவுனோன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு போயிடும். அதனால தான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளில் போட்டோம்னா அதோட இது வந்து போயிடுது. உதாரணமாக கத்தியை வந்து டிஷ்வாஷரில் போட்டோன்னா அந்த கத்தி வந்து மழுங்கின மாதிரி இருக்குது. நம்ம ஷாப் பண்ணாலுமே வந்து நல்லாவே வெட்ட மாட்டேங்குது. வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மூடி வச்சோம்னா ஈஸியாக வதங்கிடும். அதுக்காண்டி தான். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்த குழம்பு மிளகாய் தூள் அதை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். கலருக்கு வேணும்னா கொஞ்சோண்டுமா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. மசாலா வாசனை எல்லாமே போயிடுச்சு. இனிமேல் நம்ம இறாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த இறாலே வந்து ஃப்ரீசரில் தானே எடுத்துருக்கோம். மூடி போட்டு குக் பண்ணனாலே பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணி வரும். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு மட்டும் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் வச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கல. ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டுன்னு கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சோன்னா இந்த தண்ணி எல்லாமே வத்திடும். ஏன்னா இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே. ஸோ கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச கொத்தமல்லி தழை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்னமும் கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் இழுத்துக்கும் அடுப்புலேயே வச்சிட்டோம்னா. ஸோ சூப்பராக இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து தோசை செய்ய போகிறேன். அதுக்காக தோசை தவாவை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து கேஸ்ட் அயர்ன் தவா, யூஎஸ்ஏலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்ல பெரிய தவா, பெரிய தோசை சுடலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிற அடுப்புக்கு வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது. நடுவில் மட்டும் ஹீட் ஆகுது. அதுவும் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கும். ஒன்ஸ் ஹீட் ஆச்சுன்னா சூப்பராக நமக்கு வந்து கிறிஸ்பியான தோசை வந்துடும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தோசை பிரியர்கள் தான். இட்லிக்கு மாவாட்டினாலுமே ஃபஸ்ட்டு வந்து தோசை தான் கேட்பாங்க. ஆனால் இந்த கல்லை ஒட்டிக்கிட்டு வரவே வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே தோசை வந்து இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இருக்க மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் என் பொண்ணுக்கெல்லாம் தோசை தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தோசைக்கு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே ஊற்றுறேன். கொஞ்சம் அதிகம் தான் ஊற்றிட்டேன் போல இருக்குது. நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். தோசை வந்து ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. அந்த ஓட்டெலாம் பாருங்கள் வேகவே இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஹீட் ஆகலை. அதனால தான் காரணம். நெக்ஸ்ட் தோசைக்கு வந்து அந்த இடம் ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். ஈஸியாக நமக்கு தோசை எடுக்க வந்துடும். ஸோ தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பசங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். மகி வராங்களா தமிழ் வராங்களான்னு தெரியல. 2 பேர்த்துக்கும் வந்து சேம் டைமில் கொடுத்துடுவேன். இல்லைன்னா வந்து 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க.
அதனால இன்னும் தோசை போட்டுட்டு ஆளுக்கு கொஞ்சம் இறால் தொக்கு வச்சு கொடுக்க போகிறேன். தமிழ் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறான். எப்போதுமே அவன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவான். அவனுக்கு வந்து ஸ்ரிம்ப்பு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா ஸ்ரிம்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி தெரியுது. அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். பசங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்களும் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.